Vanakkam Geeks. Get the veteran news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. இன்னைக்கு கமாண்டோ வரல. அவர் வந்து ஒரு சில முக்கிய வேலைகளா டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியா? இப்பதான் டெல்லி. அது வந்து டெக் ஈவெண்ட்டுக்கு போனாரு. இது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்காக போயிருக்காரு அவரு. நான் சொல்ல மாட்டேன்ல நாளைக்கு வந்தா எங்க போனேன்னு சொல்ல மாட்டேன். சீக்ரெட் மிஷன். ஆமா ரைட்டு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன வாட்சன்? ஃபர்ஸ்ட் நியூஸ் மோட்டோரோலா Edge 60 Fusion ஏப்ரல் 2ஆம் தேதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1.5K all curved display. சரி. Nitya 700C. Camera validated by Pantone. 7400 ஆமா. India's first என்னது இந்தியா world's most immersive 1.5K all curved display 4500 nits. World's first true color Sony Nitya 700C validated by Pantone. Segment's most durable. IP68, IP69 military grade durability. Segment's best AI experience. India's first Moto I Dimensity 7400. அப்ப CMF அதான் இருக்கும் மோஸ்ட்லி. வேற என்ன இருக்கும்? இதுக்கு முன்னாடி வந்து Snapdragon 7S Gen 2 வச்சிருந்தாங்க. ஆமா. 7S Gen 3 போவாங்க பார்த்தா வேலைக்கு போயிட்டாங்க. என்ன நியோல தான் MediaTek யூஸ் பண்ணீங்க. இப்போ என்னடானா ஃபியூஷன்லயும் MediaTek கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். வேலைக்கு ஆகாதுன்னு கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் இருக்கு. 8 128 அப்புறம் 2 இல்ல 128 கிடையாது. இப்போ 826 1226 போடு. ஆனா மெமரி கார்டு எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்டும் இருக்குமா? இப்போ நிறைய பேர் கொடுக்கறது இல்ல எக்ஸ்பென்சிவ் ஸ்லாட்டு. ஆமா. இதுல அதுவும் இருக்கும். 5000 இருந்து 5500 mAh. அதுக்கப்புறம் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 3 OS அப்டேட், 4 இயர் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கிரே, பிங்க், ப்ளூ கலர் எல்லாமே. Edge 50 நியோவோட ஹையர் வெர்ஷன் தானே. அவங்க என்ன தெரியும் சொன்னாங்க கிட்ட. இதுல சில சமயம் வந்து நியோ வந்து ஹையா இருக்குமா, சில சமயம் ஃபியூஷன் வந்து ஹையா இருக்கும். எப்படி வேணா அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களாயா? இல்ல நியோ நார்மல் ஒன்னு இருக்கும். அப்ப இதுக்கு அப்புறமா நியோ ஒன்னு, நியோ ஃபியூஷன் அப்பப்ப மாறிக்கும். அல்ட்ரா ஒன்னு இருக்கும், ப்ரோ ஒன்னு இருக்கும். கம்பெனிக்கு அவங்க என்ன பண்றோம்னு தெரியல. நம்ம பிரைசிங் மோஸ்ட்லி நியோவோட அதிகமா தான் இருக்கும். அப்படி இருந்தா நியோ 5 வருஷம் அப்கிரேட். நியோவோட அதிகமா இருக்குமா? இல்லையே, நியோல பார்த்தா நியோட கம்மியா இருக்கணும். இல்ல நியோல அப்கிரேடும் அதிகம். ஆமா அதான் சொல்றேன். இதுல வந்து அப்கிரேட் எல்லாம் டெலிஃபோட்டோ கேமரா வேற இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கண்ட்ராவியா இருக்கு. இதுல வந்து டெலிஃபோட்டோ கேமராலாம் இருக்கிற மாதிரி தெரியல. 50 MP மெயின் கேமரா போட்டிருக்கு, 13 MP அல்ட்ரா வைடு, அதுலயே வந்து மேக்ரோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. மேக்ரோன்னு போட்டிருக்காங்க அவங்க. 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஓ, எனக்கு தெரிஞ்சு நியோ இதோட பெட்டர் தான். ஆமா. ஆனா பிரைசிங் தான் கிட்டத்தட்ட நியோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நியோ ரேஞ்ச் அதே ரேஞ்சில் தான் இருக்கும். அப்டேட்ஸ் மட்டும் நியோ அதிகம். ஆமா, 5 வருஷம் அப்டேட்ல அது. இவனுக்கு திருப்பியும் இதே மாதிரி லெதர் பேக்கே போயிட்டு இருக்காங்க. நிறைய லெதர் பேக் தான், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்ல. அது பின்னாடி வருது, இப்ப தெரியல. நியோக்கே வந்தது வாட்சன். நம்ம கமெண்ட்ஸே 2-3 நான் பார்த்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த கேமராலலாம் வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு புரியல. தெரியல, பார்ப்போம். ஏப்ரல் 2ஆம் தேதின்னு போட்டிருக்கு. ப்ரைசிங் எப்படி இருக்கு, பேங்க் ஆஃபர்ஸ் ஏதாவது உருப்படியா இருக்கான்னு பார்ப்போம். ரைட்டு. அதுக்கப்புறம் முத்து அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ மோட்டோ G34 5Gக்கு Android 15 அப்டேட் வந்திருக்கு, அப்டேட் பண்ணலாமா ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்க. தெரியலையே, நீங்க யாராவது தான் சொல்லணும். G34 கம்யூனிட்டி யூசர்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணலாமா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ அப்டேட் பண்ணணும், அப்டேட்னாலே எல்லாம் பயந்துகிட்டு இருக்கானுங்க. இனிமேல இருந்து இது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது பட்ஜெட் ஃபோன் தான், அதனாலதான் பயப்படுறது. ஏன் பட்ஜெட் ஃபோன்ல இன்னும் பிரச்சனை இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வருது இல்லை. பட்ஜெட் ஃபோன்ல எதுவும் வருது இல்லை. AMOLED அப்படின்னு எடுத்தாலே வந்து ஏதாவது இஷ்யூ வருது. ஒன்லி ஹை எண்ட் ஃபோன்ஸ் தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து Android 15 அப்டேட்னு பேருக்கு தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் ஆட் ஆகாது. கேட்டால் நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் லெவலில் இதில் ஒர்க் இன்டர்னல் சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் UI சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்றோம். புரியுது. ஸோ இங்கே யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா G34 Android 15 அப்டேட் எப்படி இருக்குது, பண்ணலாமா நம்பலாமா அப்படின்னு சொல்லுங்கள்.
சூப்பர் அடுத்து OnePlus 13T என்னையா T சீரிஸே வந்து 10T ஓட முடிச்சு விட்டாங்க. ஆமா, இது இந்தியாவுக்கு வருதா இல்ல சைனான்னு போட்டிருக்கு, இது இந்தியாவுக்கு வருமா என்னன்னு தெரியல. என்னையா இது வந்து மார்க்அப் நானே கிரியேட் பண்ணது ஏஐ வச்சு. நீங்க கிரியேட் பண்ணதா? அது பேக் டிசைன்ஸ், நிறைய பேக் டிசைன்ஸ் இருக்கான். இது கன்ஃபார்மா தெரியல, ஏஐ கிட்ட கொடுத்தேன் கமாண்ட், இதே மாதிரி ஃப்ரண்ட் டிசைன் ஒன்று போடு, ஸ்லிம் பெசல்ஸ் போடு. ஸ்லிம் பெசல்ஸ் ஆமாம் இவ்வளோதான் இருக்கும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குமா? பெசல்ஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்குமா? என்னையா OnePlus 9 Pro அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்க. பேக் டிசைன் வந்து இதுவா இல்ல அதான் கேமரா டெக்கோ இருக்கும், இந்த மாதிரி இந்த ஷேப்ல கேமரா டெக்கோ இருக்கும் அப்படின்னு தான் போடுச்சு. ஸோ அதை ஏஐக்கு கொடுத்தா வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனை காமிச்சிச்சு. போடு நீ வேலந்து எவைய இந்த லீக் அந்த லீக் வட்சன் லீக்கியா நீ வேலந்து. ஸோ இதில் என்ன இருக்கும்னா Snapdragon 8 Elite இருக்கும். T சீரிஸுக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளாக்ஷிப் சிப் கொடுத்துருக்காங்களா? இல்லையே. இத்தனைக்கும் OnePlus 10T தான் அந்த கண்ட்ராவியன் MediaTek ப்ராசஸர்ல இருந்தது. அது தவிர 6.3 இன்ச்சு, இதுக்கு முன்னாடி ஏதாவது 6.3 இன்ச் வச்சு லேட்டஸ்ட் ஃபோனுங்க பார்த்துருக்கேன் OnePlus கிட்ட இருந்து. 9RT 6.3 தான் இருந்தது. அதெல்லாம் எப்போ? நல்லா இருக்கேயா. அதுவும் பெசல் எவ்வளோ கம்மியாக இருக்கும். கரெக்ட். 6.3 இன்ச் இருந்தாலும் பெசலும் கம்மியாக இருக்கும். ஃப்ளாட் ஸ்க்ரீனு, 1.5K பேனலு, 120Hz LTPM மட்டும்தான் இருக்கான்னு தெரியல. LTPM கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவலு. ஆனால் இந்தியாவுக்கு வருமா? இவ்வளோ நல்லா இருக்கிறத பார்த்தா இந்தியாவுக்கு வராது அப்படின்னு எனக்கு தோணுது. அது தவிர 1200 mAh பேட்டரி, 6200 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் இருக்காது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலிஃபோட்டோன்னு போட்டிருக்கு. அல்ட்ராவைட் இருக்காது அப்படின்னு தான் ரூமர்ல இருக்கு. அல்ட்ராவைட் பெருசா நத்திங் என்னன்னா 50 MP + 50 MP கொடுத்துருந்தான். இப்போ 50 MP + 8 MP + 50 MP கொடுக்குறான். என்னன்னா 8 MP 50 MP இன்னொன்று டெலிஃபோட்டோ தான் அப்படின்னு. 2x டெலிஃபோட்டோ தேவையில்லையே, நார்மல்லே 2x எடுக்கலாம். இது வந்து டெலிஃபோட்டோ சும்மா கொடுக்குறாங்க. அல்ட்ரா வைடா இப்போ ட்ராப் பண்ணிட்டானுங்க. அப்படின்னு தான் இருக்கு, 2 கேமரா அப்படின்னு தான் இருக்கு. இப்போ அல்ட்ரா வைடா இல்லை டெலிஃபோட்டோவான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டெலிஃபோட்டோ தான் இருக்கும், அல்ட்ரா வைட் இருக்காது அப்படின்னு. ஆனால் ஃப்ளாக்ஷிப்பு சிப்பெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எதுக்கு கேமராவில் எப்படி பண்ணுறாங்க? 3 கேமரா தான் கொடுக்கலாம், அந்த டெலிஃபோட்டோவும் அல்ட்ரா வைடையும் கொடுத்துருங்க. எப்படியும் உங்கள் கம்பெனி கேமரா பெருசாக நல்லா இல்லை, ஒன்று கொடுத்தாதான் என்னவா. அப்புறம் அந்த அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டு இதுங்களா இதுலயும் இல்லை, இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அடுத்த ஃப்ளாக்ஷிப்ல எல்லாம் கிடையாதா? இதுலேருந்து தான் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமைசபிள் பட்டன் அது இதுலேருந்து தான் வரும். ஏன் 13 சீரிஸ் தானே? அதுதான் 13 சீரிஸ் எதுக்குன்னு நான் கேட்குறேன். 13 சீரிஸில் அலர்ட் ஸ்லைடர் தான் இருக்குது. அன்றைக்கி OnePlus 15 வச்சா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும். அடுத்ததுலாம் தூக்குவாங்க. ஸோ இதை தவிர சைனாவுக்கு வந்து AS5S, AS5V இதெல்லாம் வேறு லான்ச் ஆகுமா? OnePlus 14 வழக்கம் போல் 14 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 அன்லக்கி நம்பர் அப்படின்னு தெரில எனக்கு தெரிஞ்சு. 14 வராது, வரும். ஏன்னா நாடு 4 வந்துச்சு. 4 வரும், 14 வராதுன்னு நினைக்கிறேன். 4 வந்துருச்சு, அப்புறம் என்ன 4? மேபி சைனாக்கு அபசகனமாக இருக்குமோ? அவங்க நிறைய இருக்கு. ஏன்னா நாடு 4 வந்து சைனா இல்லை, குளோபல். ஆமாம். ஸோ இதெல்லாம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு, பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஓகே, அடுத்த கமெண்ட் முரளிதரன் TR. ரீசெட்டிங் ஃபோன் வில் கிவ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. இஃப் எஸ், ஹவு ஃப்ரீக்வென்ட்லி வி ஷுட் டூ இட், வாட் இஸ் ஜென்ரல் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் டு டேக்? அப்படிலாம் ஒன்று பெரிய ப்ரிகாஷன். ரீசெட் பண்ணால் ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டோரேஜ் ஃபுல்லானா ரீசெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ரீசெட் பண்ணுறாங்க. ரீசெட் அதெல்லாம் அந்த காலத்தில் தான் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். இப்போலாம் எல்லாம் இந்த ஆப்டிமைஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு சும்மா ஒரு புது பொலிவோட ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சில இதில் வாட்ஸ்அப்லாம் வந்து டெலீட்டே பண்ண முடியாது, அப்படியே குஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு சேட்டும் கிளியர் பண்ண முடியாது. அதுதான், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா ரீசெட்டிங் வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. இதனால பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னாலும் இப்போ வர ஃபோன்ஸில் வந்து அப்படி எதுவும் இல்லை. அவங்களே வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்டில் வந்து ஆப்டிமைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உங்கள் ஃபோனு, அதனால் ரீசெட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு போடுறாங்க.
ஸோ உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஸ்டோரேஜில் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் எனக்கு ஃபுல் ஆகிட்டே இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரில, இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணலாம். அதே பேக்கப் ஆப்ஷன் அப்படின்லாம் இருக்குது இப்பயே. அந்த பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாவது காப்பி பண்ணி வச்சுட்டு திருப்பி ரீசெட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பர். இல்லைன்னா க்ளவுட் பேக்கப்பு நம்ம ஐஃபோனு இந்த மாதிரி இதுலாம் வந்து க்ளவுட் பேக்கப் இருக்குது. ஸோ அது வேணால் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ப்ரிகாஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வரும் பேக்கப் இவர் சொன்னது தான். லாக் அவுட் போட்டுக்கிட்டு, க்ளவுஸ் போட்டுக்கிட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, அப்புறம் நீ பேக்கப்னு ஃபுல்லாக எல்லாம் இது மொத்தத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு திருப்பி அதே இதுவாகிடும். ஆமாம், புது ஃபோனாக அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராவது அப்பப்போ ஃபோனை ரீசெட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபோன் ஸ்லோ ஆகுதுன்னு ரீசெட் பண்ணிங்களா? மோஸ்ட்லி ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இது பண்ணுவாங்கல்ல, நான் இன்ஸ்டாகிராம் இதை கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் அப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. நான் டெய்லி ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ரீசெட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது ஃபுல்லாக திரும்பியும் செட்டப் பண்ணி இது பண்ணுறது, அதுதான் பிரச்சனை ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும். ஓகே, 8s Gen 4 ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 தான் இருக்கும். 8s Elite அப்படின்லாம் பேர் இல்லை அப்படின்ட்டு வந்து சைனாலேருந்து வந்து ரூமர் வந்திருக்கு. வழக்கம் போல் வந்து அதே ப்ரைம் கோர் A720 கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆரியன் கோர்ஸ், கஸ்டம் கோர்ஸ் 8 Elite மாதிரி இருக்காது. மை காட். புதுசாக ஜிபியூ வந்து 825 ஜிபியூ இருக்குது, 830 மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் கோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 8 Elite கம்பேர் பண்ணும்போது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல கேமிங்கில் வந்து நல்ல கேப்பபிலிட்டிலாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து லீக்கில் போட்டிருக்கு. புரியுது. ஸோ இது அடுத்த மாதம் மிட் ஏப்ரலில் வந்து லான்ச் ஆகுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன்ஸ் நத்திங்லாம் இல்லை, கடைசி நேரம் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. எழுபட்ட பயல சீக்கிரம் ஏதாவது ஃபைனலைஸ் பண்ணி தொலையண்டா. கடைசி நேரத்தில் தான் ஏதாவது சொல்லுவாங்க, லீக் வந்தால் ஏதாவது தெரியும். இந்த 9400 லைட் ஏதோ வருதுன்னு நீங்கள்ல, கடைசியாக அதை வச்சு 9400 ப்ளஸ் தான் வருது. லைட்லாம் ப்ளஸ் வரப்போகுது, அதை வச்சு பண்ண போகிறான். நான் லண்டனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை கொளுத்திட்டு வர போகிறேன். iQOO Z10 டர்போ இதுதான் வந்து சைனாவில் லான்ச் ஆகுமா. ரெட்மி டர்போ 4 ப்ரோ அதுதான் வந்து இது. டர்போ 4 தான் வந்து இது போக்கோ X7. ஓகே, X7 ப்ரோன்னு வந்துச்சுல. இப்போ வந்து போக்கோ F7 தான் வந்து டர்போ 4 ப்ரோ. போக்கோ X7 தான் டர்போ 4 ப்ரோ. F7 ஓகே, F6 ஓட சக்சஸர் தான் வந்து F7. அது வந்து இந்த 8s Gen 4ல தான் வரும் அப்படின்ட்டு இந்த ரூமர் இருக்கு. நாளைக்கு வந்து F7 ப்ரோ, F7 அல்ட்ரா, 8 Gen 3, 8 Elite. ஓ, நாளைக்கு லான்ச்சா? நாளைக்கு குளோபல் லான்ச் வேற. சிவிக்ஸ் 5 ப்ரோ. அடுத்து Civi 5 ப்ரோ வந்து சைனா மார்க்கெட்டுக்கு. ஓப்போ K13 ப்ரோ. அது தவிர இதுவும் இது நாடுலேயும் இந்த இது யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ரூமர் போயிட்டு இருக்கு. நாடு 5 போர்டு மேசிவாக இருக்குமே அப்பா, நல்லா இருக்குமே அது. நாட் 5 அதுதான் ஓப்போ K13 ப்ரோவா? ஓப்போ K13 ப்ரோ சைனாக்கு, நமக்கு வந்து நாட் 5 வரும். பரவாயில்ல, நல்ல மூவ் தான். எப்பயும் அப்படி தானே பண்ணுறாங்க. ஆனால் பில்டு குவாலிட்டி இந்த வாட்டி மாற்றிட்டாங்க. ஓப்போ K13 ப்ரோ, அப்புறம் உங்களோட AS சீரீஸு, அப்புறம் நாட் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். பில்டு மட்டும் இந்தியாவில் போன வாட்டி மெட்டல் கொடுத்தாங்க நாடு 4க்கு. இந்த வாட்டியும் மெட்டல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மாற்றாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ இந்த ரெனோ டிசைன் அதுக்கெல்லாம் ஓடிடாதீங்கடா டேய், சாவடிச்சிரும் உங்களை பார்த்துக்க. ஸோ வெயிட்டிங் இந்த ஸ்னாப்டிராகனுக்கு தான் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸு, அதுக்கு தான் வந்து எல்லோரும் வெயிட்டிங். ரைட். ஹே, அடுத்த கமெண்ட். கேமர்ஸ், why nowadays most of the phone coming with a full boxy design even in back side, also it is difficult to hold the mobile for a long time. இந்த டிசைன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதுவாக எனக்கு ஒன்றும் அப்படி தரல, எனக்கு ஜாலியாக தான் இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. எல்லாரும் மாற்றிட்டாங்க பாக்ஸ் டிசைன். அவ்வளோதான், எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. இப்போ கர்வ்டு டிசைன் தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன். கர்வ்டு டிசைனு அந்த மாதிரி எல்லாம் போச்சு. ஆமாம், எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஐஃபோன் 13, 12 ஸ்டார்ட் ஆச்சு அந்த பாக்ஸ் டிசைனு. அதுலேருந்து ஒத்தனா வந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாம் பாக்ஸ் டிசைன் தான். எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. பாக்ஸ் டிசைன் ஸ்லிப் ஆகாது அவ்வளோவா. ரொம்ப கர்வ்டு டிசைன்னா அதான் ஸ்லிப் ஒரு மாதிரி கை ஸ்லிப். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. பேக்கும் வந்து ஷைனியாக கொடுத்துருப்பான். ஆமாம், சைடும் வந்து ஒரு மாதிரி இதுவாக கொடுத்துருப்பான். இதுவே 13னா ஓரளவுக்கு பாக்ஸியே கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது.
எனக்கு பிடிச்சிருக்கு. பிக்சல், சாம்சங் இதெல்லாம் பாக்ஸ் டிசைன் கொடுத்தது நல்லது தான். ஆனால் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஆமாம், சாம்சங் S24 அல்ட்ராலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பேண்ட்டை கிழிக்குதுன்னு வேறு போட்டுருக்காங்க. ஆமாம், S25 அல்ட்ராவே எனக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கு. நீ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற, நீ கேஸ் போடாமல் பாக்கெட்டில் வை, உனக்கு குத்துதான் பாரு பாக்கெட்டில். இல்லை வச்சன் ஷார்ப்பாக இருக்குங்கிறேன். இல்லை நீ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறியா இல்லை கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறியா? கேஸ் போட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். கேஸ் போடாமல் யூஸ் பண்ணி பாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நாங்கள் தின் ஜீன்ஸ்லாம் போட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து கிழிஞ்சிருது, பேண்ட்டே கிழிஞ்சிருது, அவ்வளோ ஷார்ப்பாக பேண்ட் போடாமல் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும்? பாக்ஸ் டிசைனா இல்லை கர்வ்டு டிசைனா இல்லை பவுச் டிசைனா? பவுச் டிசைன் அது. அடுத்தது விவோ Y300 Pro Snapdragon 7 Gen 3 7300 mAh. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்னையா இது? iQOO Z10 அதே ஃபோன் தான். சைனாவில் வந்து Y300 Pro Plus அப்படின்னு லான்ச் ஆகுது. ஒய் அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். ஆனால் இந்த ஒய்லாம் வந்து ஒரு நல்ல ஒய், கெட்ட ஒய் கிடையாது. அப்படின்னு ஏன்னா 7300 mAh பேட்டரி இருக்கு, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, அப்புறம் AMOLED ஸ்க்ரீனு, கர்வ்டு AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ அதை தவிர ஸ்பெக்ஸும் நல்லா தான் இருக்குது. 12GB 512GB வரைக்கும் டாப் எண்ட் போட்டிருக்கு. ஸோ 6.67 inch குவாட் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்கு. அதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் வேறு அவங்களோட சைனாலே வந்து டிசைன் அண்ட் ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் எவ்வளோ சின்ன பெசல் கொடுக்குறாங்கப்பா. இந்த பட்ஜெட்லேயே வந்து 25,000 ரேஞ்சிலே வந்து இவங்க சின்ன பெசல் கொடுக்குறாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் அந்த இந்த ஃப்ளாஷ் ஆர்ஆர் ஃப்ளாஷ் கொடுத்துருவாங்க, பின்னாடி வந்து R13 வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 8, 12, 128, 256, 6.77 போட்டிருக்காங்க அந்த லிஸ்டிங்கில். 128 OLED தான், 50 MP 2 MP. ஸோ அல்ட்ரா வைட் கிடையாது. எல்லாமே வந்து அல்ட்ரா வைட் தூக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சங்கம் இருக்கு இவங்களுக்குன்னு ஒருத்த முடிவு எடுக்கிறான், அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன சங்கம் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. 30 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங் காம்படேட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதே வந்து iQOO இருக்கும், அது இன்னும் சீப்பாக இருக்கும். ஓ, இது என்ன ப்ரோ ப்ளஸ் Y300 இது இருக்கா? Y300T அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேயா, இது வந்து iQOO Z10X அப்படின்னு லான்ச் ஆகும். iQOO Z10X, iQOO Z9X மாதிரி. Z10X, Z10, Z10 Pro, Z10 Turbo, ஃபுல்லாக இருக்கு லிஸ்ட். யாரா இவன்? ஏசுஸ் முன்னாடி லான்ச் வரிசையா ஏசுஸ் முன்னாடி லான்ச் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபுல்லாக கோட் வேர்டுலேயே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதோட டிசைன் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக. இது எல்சிடி தான். இது வந்து 15,000 to 20,000 ப்ரைஸ் ரேஞ்ச் சைனாவில் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதோட பெசல் வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. எல்சிடினால பட்ஜெட்னால வந்து இது பெசல் பெருசாகுமா? ஸோ 7,400 இங்கே யூஸ் பண்ணல. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, இவங்க வந்து 7,300 தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் வந்து 4,400% வால்யூம் பூஸ்ட். அந்த வால்யூம் ஏற்றிட்டே இருந்தால் அந்த வால்யூம் பூஸ்ட் ஒன்று ஏறும்ல, 300% தான் யூஸ்வலாக நிறைய இதில் இருக்கும். இது வந்து 400% வால்யூம் பூஸ்ட். எப்படி பார்த்தாலும் 100% தான். அப்படியே அப்படி பண்ணி 400% ஆகிட்டானுங்க. ஸோ இதில் வந்து 6500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குமா, 8.09 mm திக்னஸ் தான். 6500 mAh பேட்டரி வச்சு 8.09 கொடுத்துருக்காங்க. இவனோட திக்னஸ் பாரு, 7300 mAh பேட்டரி, 7.89 mm திக்னஸ். வாவ், பரவாயில்லையே. ஃபோன் தின்னாயிட்டே போயிட்டு இருக்கு, பேட்டரி வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு, சைஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ வெயிட்டும் அது எவ்வளோ வெயிட் தெரியுமா? 199 கிராம்ஸ் தான் 7300 mAh பேட்டரிக்கு. இது வந்து 204 கிராமு 6500 mAh பேட்டரி. ஏன்னா இது பட்ஜெட் நிறைய இது காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்க மாட்டாங்க, மெட்டீரியல்ஸ்லாம் அந்த இதில் வந்து இது இருக்குது. இதுவும் அதே 50 MP 2 MP தான் கேமரா செட்டப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பரு. அது தவிர இன்னொன்று ஒன்று வருது தெரியுமா? Vivo T4 அப்படின்னு வருது. இது என்ன தெரியுமா? என்னது அது? அதே தான் iQOO Z10 இந்தியாவில் ஏப்ரல் 11 லான்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி வருமா அப்புறம் வருமானு தெரியல. இந்தியாஸ் பிகெஸ்ட் பேட்டரின்னு இவங்களே அடிச்சுக்கிறாங்க, விவோவும் iQOOமே. ரெண்டும் ஒரே கம்பெனி தானடா, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படி இருக்கு. இவங்களும் இந்தியாஸ் பிகெஸ்ட் பேட்டரி எவர் வெரிஃபைடு பை கவுண்டர் பாயிண்ட். அவங்க என்ன வெரிஃபை பண்ணுறது?
அவங்க வந்து பார்த்தாங்களா பெரிய பேட்டரி இருக்கா உள்ளே போட்டுருங்க 1300 இருக்கு ஓகே வெரிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க. பைத்தியம். சரி இப்போ எப்படி விற்பானுங்க? அதான் அது கம்மியாக இருக்கும் காசு, இது அதிகமாக இருக்கும். ஆஃப்லைனில் வந்து ஆன்லைனில் வந்து ஐகோ புஷ் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு விவோ பாருங்க 7300 mAh இருக்குது, இந்தியாவிலே பெரிய பேட்டரி இதாங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு 3 நாள் 4 நாள் வரும், சார்ஜே போட வேணாம் அப்படின்ட்டு விற்றுருவாங்க ஆஃப்லைனில். புரியுது. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டிருக்காங்க. அது வந்து அமேசானுக்கு ஐகோ, இங்கே வந்து விவோ. எப்படி ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வேறு பேங்க் ஆஃபர்ஸ், இதுக்கு வேறு பேங்க். உங்ககிட்ட அந்த கார்டு இருக்கா, அப்போ வந்து ஐகோ அந்த ஐகோ இதில் வாங்குங்க, இதில் வந்தால் இதில் வாங்குங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. மேபி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வேறு ரேம் ஸ்டோரேஜ், இதில் வேறு ரேம் ஸ்டோரேஜ் இருக்கும், மற்றெல்லாம் அதே தான் இருக்கும். ரைட்டு. அது கமெண்ட் சூர்யா bro, OnePlus 11 is available for 34,000 in Amazon. Is it worth buy or not? No. OnePlus 11 நீங்க இன்னும் வித்துக்கிட்டு இன்னும் 5000 போட்டா OnePlus 13 வந்துரும்ல. இதுக்கு இன்னும் ஏன் இன்னும் OnePlus 11 வித்துட்டு இருக்காங்கன்னு சாம்சங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரீஃபர்பிஷ்டா சாம்சங் இன்னும் S20 FE S21 FE வித்துட்டு இருக்காங்க. வாங்காதீங்க ப்ரோ, அதுக்கு இன்னும் OnePlus 11 5000 ரூபாய் போட்டா 13 வந்துரும்ல. ஆமா, இல்லனா இதோட 6000 ரூபாய் கம்மியா உங்களுக்கு 12 கிடைக்குது. பெருசா OnePlus 11ல கேமரா செட்டப்பும் ஓஹோன்னு கிடையாது, அதையும் எப்படி மண்ணக்காவை வச்சுட்டானுங்க. ஸோ மொக்கையாக தான் இருக்கும். 5000 ரூபாய் போட முடியும் அப்படின்னா OnePlus 13 போங்க. அப்படி இல்லை உங்களுக்கு 6000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னா OnePlus 12 போயிடுங்க. OnePlus 13 வாங்கினா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். ரீசெண்ட் வேற. ஸோ 13 போங்க ப்ரோ, 11லாம் போகாதீங்க. மொக்கை என்னதான் அது எர்கனாமிக் வைஸ் பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தாலும் கேமரா வந்து ஃபஸ்ட்டு டு த கோர். எனக்கு எப்படி தான் ஸ்டாக் இருக்குன்னு தெரியல. இவ்வளோ காலம் கழிச்சும் OnePlus 11லாம் ஸ்டாக்ல இருக்குது. எனக்கு இது தெரிஞ்சு ஏதோ ரீஃபர்பிஷ்டு ஃபோனை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். 34,000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை ப்ரோ, ஒர்த்தே இல்லை. அப்போ மேனுஃபேக்சர் எப்போ இருக்கும் இதெல்லாம்? அப்போ எடுத்திருப்பாங்க 2025 23 வந்தது ப்ரோ. அடுத்தது ரியல்மி நார்சோ 80 ப்ரோ. இவன் பாரு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் டிமென்சிட்டி 7400 வந்ததுங்க. இவன் எல்லாரும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், இவன் வந்து செக்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த பிரைஸ் பாயிண்ட்ல மோட்டரோலா வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி, இவன் ஏப்ரலுக்கு அடுத்தது தான் வருவான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, அதனால வந்து செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 பாருங்க. 780K ப்ளஸ் AnTuTu ஸ்கோர் வருது. கூச்சமே இல்லையாடா உங்களுக்கு? காம்படிட்டர்னு போட்டு ஐஜின்னு போட்டிருக்கு. இது என்ன? இது ஐக்யூ ஜி சீரீஸா? அது தானே இருக்கும், இருக்கலாம். ஐக்யூ ஜி சீரீஸ் ஐஜின்னு போட்டிருக்கு. அவங்க வந்து 693K தான், நாங்கள் வந்து 783K. பாருங்க பெஞ்ச் மார்க்கில் அடிச்சிட்டோம் உங்களை. அடிச்சு நாங்கள் தான் பெஸ்ட். நோ டிலேஸ் when jumping between multiple apps. Stay tuned for peak gaming. No frame drops when you are about to race towards victory. 7400 gaming chip பண்றீங்களே. ஜென்சன் இம்பாக்ட் ஆடலாமா தெரியல. இதோட ஸ்பெக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்பெக்ஸ். அடுத்தது Huawei Watch Fit 3 இந்தியாவில் வந்து அடுத்த வாரம் லான்ச் ஆகுதாமே. வாட்ச் ஃபிட் பழைய வாட்ச் ஃபிட்டே யார் எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியல. 9000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. வாட்ச்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் விலை தான் அதிகமாக இருக்குது. எல்லாத்தோடையும் விலை அதிகமாக. போன வாட்டி 9000 8500 9000 தான். அதில் ஆஃபர்லாம் போட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்களா Huawei நம்பி? வாய்ப்பு இல்லை. இப்போ உனக்கு சாம்சங் பழைய சாம்சங் வாட்சே வந்து இதோட கம்மி காசு கிடைக்குது அப்படின்னா Huawei கொடுத்து இப்போ வாங்க மாட்டான். இந்த வாட்டி வேறு அதோட அதிகமாக இருக்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10,000 அதுக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருக்கு. AMOLED ஸ்க்ரீன் 1.82 இன்ச் AMOLED ஸ்க்ரீனு, பில்ட்-இன் GPS வேறு இருக்கு. அதுக்கப்புறம் 400 mAh பேட்டரி. ரன் டைம் வந்து 10 days போட்டிருக்கு. 7 days வந்து ஹெவி யூஸ் பண்ணாலும் வந்து இருக்கும். 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து உங்களுக்கு 1 day யூஸ் கிடைக்கும்னு போட்டிருக்கு. வாட்ச் ஸ்ட்ராப்ஸு, அப்புறம் அந்த டிசைனு, அப்புறம் வெயிட் அல்ட்ரா லைட் வெயிட் 26 grams தான் வந்து டோட்டல் வெயிட்னு போட்டிருக்கு. 9.9 mm தான் அப்படின்னு போட்டிருக்கு. இது அவங்க சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். புரியுது. இது சென்ட் பண்ணாங்க, எப்படியுமே பேண்ட் சென்ட் பண்ணுவாங்க, லேட்டாக சென்ட் பண்ணுவாங்க. என்ன ஜனவரி லான்ச் பண்ணது மார்ச் சென்ட் பண்ணாங்க. இப்போ ஏப்ரல் லான்ச் ஆச்சுன்னா அடுத்த டிசம்பருக்குள்ள சென்ட் பண்ணி ஜூன் ஜூலை அந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரில. நீங்கள் யாராவது Huawei
வேற ஏதாவது கண்ட்ரியில் வாங்கி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸும் பரவாயில்ல, அக்யூரசி வைஸும் இந்த உங்கள் பேண்ட் நல்லா தான் இருந்தது. ஆமாம். ஸோ ஆனால் நான் யாரும் நம்பி வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இல்லை, இந்த ப்ரைஸுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. சர்வீஸும் தரல எனக்கு, எப்படின்னு தரல சர்வீஸ் இந்தியாவில். ஏன்னா இது ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி ஆக்சசரிஸ்க்கு வந்து தரலையே, அதுதான் தெரில. அடுத்தது ஆப்பிள் வாட்ச் பில்டின் கேமரா கொண்டு வர போகிறாங்க 2027 அப்படின்ட்டு வந்து புது மார்க் கர்மன் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. குருமான். ஸோ இப்போ வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாடல்லாம் யூஸ் பண்ணி வந்து இது பண்ண போகிறாங்களாம். அதனால் வந்து இப்போ ஆப்பிள் வாட்சில் வந்து கேமரா வைக்க போகிறாங்க. கேமரா வித்தின் த டிஸ்பிளே, கட் அவுட் ஆர் அண்டர் டிஸ்பிளேவும் வந்து பிளான்ஸில் இருக்குது அப்படின்னு. கட் அவுட்னா அந்த இது மாதிரி வச்சுட்டு போகிறாங்க ஃபோனில். இந்த ஃபோன்லேயே நான் இது நாச்சு இருந்துச்சு, அப்புறம் இதுலேயும் மேக் புக்லேயும் நாச்சு, இப்போது இதுலேயும் நாச்சு இருந்துச்சுன்னா எல்லாம் கலாச்சாரம் இருந்துச்சுங்க. ஸோ இல்லை அண்டர் டிஸ்பிளே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அண்டர் டிஸ்பிளே அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. சாம்சங்லேயும் இருக்குது அண்டர் டிஸ்பிளே தான், ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. சாம்சங் ஃபோனில் இருக்குது, வாட்ச்லலாம் இல்லை. ஸோ அல்ட்ரா மாடலில் வந்து சைடில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டிஜிட்டல் க்ரௌனுக்கு பக்கத்தில் வந்து கேமரா இருக்குமா. ஸோ இந்த கேமரா எடுத்துக்குன்னா உங்களோட விஷுவல் இன்டெலிஜென்ஸ், இப்போ ஃபோட்டோ எடுத்தால் அதை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி இங்கே வந்து உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் பற்றி ஏஐ யூஸ் பண்ணி வந்து இது பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போது இங்கே ஏதாவது இது இருக்குது, உங்களோட கார்டு பிஸ்னஸ் கார்டு இருக்குது, அதை ஃபோட்டோ எடுத்து ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா எடுக்கிறது. அதெல்லாம் ஃபோனே இல்லாமல் வாட்ச்லேருந்தே எல்லாம் பண்ணலாமா? இப்படி எடுத்து இப்படி பண்ண மாதிரி இருக்குமா? இல்லைன்னா இதை இப்படி காட்டுற மாதிரி இருக்கும், இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி காட்டுற மாதிரி இருக்கும் இப்படி பிஸ்னஸ் கார்டை. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கேலண்டர் இது இருக்குது, வெளில இது இருக்குது, அதை பற்றி வந்து இப்படி இப்படி பண்ணால் அது வந்து இது பண்ணிடும். பக்கவாதம் வந்த மாதிரியே இருக்கும். ரெஸ்டாரண்ட் இன்ஃபர்மேஷன், இங்கே ஏதாவது இது இருக்குன்னா அதை பற்றி, அந்த கடையை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்குறது. இப்போ மெனு ஏதாவது இருக்குன்னா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபோன் இல்லாமே நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஃபோனே தேவையில்லைங்க. அப்புறம் எதுக்கு நான் விற்கிறீங்க? வாட்ச் விற்கிறீங்க. திடீர்னு எங்கேயாவது ஜாகிங் போகிறீங்க, ஃபோன் இல்லை பக்கத்தில், இது வாட்ச் தான் இருக்குது, அங்கே ஏதோ கடையை பார்க்குறீங்க, அந்த கடையை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஜாகிங் போகும்போது எவன் கடையை பார்க்க போகிறான். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் 2027 போட்டிருக்கு. இதை எப்போ ஸ்கிராப் பண்ணாலும் பண்ணலாம். கடைசியில் அடுத்த மாதமே வந்து ஸ்கிராப் பண்ணிட்டோன்னு ஒரு நியூஸ் வரும், வெயிட் பண்ணுங்க நீங்கள். அடுத்து கிராக்கு வந்து இப்போ டெலிகிராமுக்கு வந்துருச்சு. சிவா வேற ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஒன்று அனுப்புனாரே, கிராக் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் தேடினாராம். இஸ் அ பிரீமியம் யூசர். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு உடனே வந்துடுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் சிவாக்கு வந்துருக்கு. பிரீமியம் யூசர் அவர் வந்து ஏதோ வீடியோ அனுப்பியிருந்தாரு, கிராக் பற்றி கேட்டேன். பரவாயில்ல, கிராக் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டெலிகிராம்குள்ளேயே வந்து வந்துருச்சு. அப்படியா? வெறும் ப்ரீமியம் இருந்தால் மட்டும்தான் வரும்? ஆமாம், டெலிகிராமில் மட்டும் ப்ரீமியம் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. யாருக்கா டெலிகிராம் ப்ரீமியம் சிவா மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு டெலிகிராம் ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயே வந்து கிராக் ஏஐ அப்படின்னு ஒரு பாட் இருக்குது, அதில் போனால் வருது. ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் ஸ்ரீவத்சன் பார்ப்போம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ். put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.